எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கடல மாவில் இன்ஸ்டன்ட் இட்லி செய்ய போகிறேன். இப்போ அந்த இட்லி எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1.5 கப்பு நான் கடல மாவு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப்பு ரவை சேர்க்குறேன். 3/4 கப்பு தயிர் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் ஈனோ சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்ம மாவு அவ்வளோதான். இப்போ ஊற்றிடலாம். நம்ம தண்ணி கொதிக்குது. இட்லி பிளேட் உள்ளே வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 13 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 13 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.